இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் இன்று தாக்கலாகிறது பொருளாதார ஆய்வறிக்கை. நாடாளுமன்றம் மற்றும் செங்கோட்டைக்கு வெடிகுண்டு மிரட்டல். காலிஸ்தான் அமைப்பின் பெயரில் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கோவை மருதமலை வனப்பகுதியையொட்டிய குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நடமாட்டம். பொதுமக்கள் அச்சம். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து விலகினார் ஜோ பைடன். சொந்த கட்சியிலேயே அதிருப்தி எழுந்த நிலையில் திடீர் அறிவிப்பு. உதகையில் சூறாவளி காற்றுக்கு அடியோடு சாய்ந்த ராட்சத மரம். உதகை கோவை சாலையில் போக்குவரத்துக்கு தடை. புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. திருவண்ணாமலையிலிருந்து கோவை வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் அதிகாலையில் தீ விபத்து. பயணிகள் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்ட நிலையில் பேருந்து முழுமையாக தீக்கிரையானது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதற்கட்டமாக அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு சிறப்பு பிரிவில் கலந்தாய்வு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 68,000 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையில் நீர் திறப்பு குறைப்பு. அடியை எட்டிய மேட்டூர் அணை நீர்மட்டம். ஒகேனக்கல்லுக்கு வினாடிக்கு 74,000 கன அடி நீர் வரும் நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. கேரளாவில் நிபா வைரஸால் சிறுவன் இறந்த நிலையில் 330 பேரை பரிசோதிக்க முடிவு. 100 பேர் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருசக்கர வாகனம் மீது மோதிய கார். சம்பவ இடத்திலேயே கணவன் மனைவி உயிரிழப்பு. கொடைக்கானலில் வீசி வரும் பலத்த காற்றால் விழுந்த பள்ளியின் சுற்றுச்சுவர். அருகே யாரும் இல்லாததால் விபத்து தவிர்ப்பு. தமாக இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்த யுவராஜ். கட்சியில் சீரமைப்புகள் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்படவிருப்பதால் ராஜினாமா என தகவல். உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது நீட் முறைகேடு வழக்கு. மையங்கள் வாரியான முடிவுகள் குறித்து விசாரிக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு. சென்னை பூந்தமல்லி முதல் போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் பாதை அடுத்த ஆண்டு நவம்பரில் பயன்பாட்டுக்கு வரும். OMR பகுதியில் தாமதமாவதாகவும் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் விளக்கம். மதுரையில் பள்ளி சிறுவனை கடத்திய வழக்கில் தேடப்பட்ட IAS அதிகாரியின் மனைவி தற்கொலை. குஜராத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் தகவல். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்திலிருந்து 4,500 மாணவர்கள் நாடு திரும்பியதாக மத்திய அரசு தகவல். தமிழ்நாடு மாணவர்கள் 49 பேர் நேற்று பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. ஐக்கிய அரபு அமீரகத்தை 78 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இன்று பொறியியல் கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா.
சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வானது தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வானது இன்று முதல் தொடங்க இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் 7.5 ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வானது இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றது. குறிப்பா அரசு ஒதுக்கீட்டில் 1.99 லட்சம் இடங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆன்லைன் வாயிலாக இந்த கலந்தாய்வை நடத்தப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் தற்காலிக ஒதுக்கீட்டு சான்றிதழானது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் விளையாட்டு பிரிவினர், ராணுவ வீரர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கான இந்த கலந்தாய்வு சிறப்பு 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பொது பிரிவினர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வானது மற்றவர்களுக்கு 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும், பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது வருகின்ற 29ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் தகுதியுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 111 பேர் இருப்பதாகவும், இடஒதுக்கீட்டின் கீழ் 664 இடங்கள் இருப்பதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விளையாட்டு பிரிவின் கீழ் 252 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பதாகவும், இதில் 38 இடங்கள் மட்டுமே தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்களுடைய வாரிசுகளை பொறுத்தவரை 11 பேர் தகுதி உடையவர்களாகவும் 11 இடங்கள் தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொது கலந்தாய்வு சிறப்பு பிரிவினர்களுக்கான இந்த பொறியியல் கலந்தாய்வை பொறுத்தவரை 433 கல்லூரிகள்ல 2,33,376 இடங்களுக்கு இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையான கலந்தாய்வானது தொடங்க இருக்கின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 9 கல்லூரிகளுடைய இது வந்து தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 433 கல்லூரிகள்ல இந்த கலந்தாய்வானது இன்றைய தினம் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்றைய தினம் தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மற்ற சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு என்பது வருகின்ற 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். லாவண்யா. லிபிகா, இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் எந்த அளவுக்கு பெறப்பட்டிருக்கிறது? மேலும் எந்த துறையில் சேர்வதற்கு மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள்? லிபிகா, அரசு பள்ளியை பயின்ற மாணவர்களை பொறுத்தவரை 7.5%. லிபிகா தொடர்பில் இருங்க. தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர்களுடைய தேர்ச்சி ஆன்லைன் மூலமாக இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முதல் நாளில் சிறப்பு பிரிவினர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள்,